அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 32:17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அப்ப தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இயேசுவால செய்ய முடியாதுன்னு எந்த ஒரு காரியமுமே இல்லை. ஒருவேளை உங்க சரீரத்துல வியாதியோடு நீங்க இருக்கலாம். இந்த வியாதி எனக்கு வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கல. ஆனால் நான் ஏன் இந்த வியாதியில் அவதிப்படுகிறேன்? நான் சொல்லுகிறேன், அவரால் செய்ய முடியாதென்று ஒரு அற்புதமும் இல்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீட்டப்பட்ட புயத்தினாலும் அவருடைய மகா பலத்தினாலும் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆமென். அப்ப உண்டாக்கின கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர் உங்களுடைய தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன், அவரால் செய்ய முடியும். அவரால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அப்ப உங்க அற்புதம் எந்த மனிதனிடத்திலும் இருந்து வரப்போவதில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மை தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும். ஆமென். தேவனை உங்களுக்கு அதை செய்வார். எந்த மனித ஒத்தாசையும் இல்லாமல் தேவன் அதை செய்ய வல்லவர். ஆமென். மனிதனை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு செய்வேன். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசத்தோடு இருங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கடன் ஒருவேளை தலைக்கு மீறி இருக்கா, நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்னா, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த அற்புதத்தை அவர் நிச்சயம் செய்வார். உங்க விசுவாசத்தை பேசிட்டே இருங்க. ஆமென். ஒருவேளை நடக்கவே வாய்ப்பில்லாத சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, நீங்க சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். இந்த காரியத்தை அவர் நடத்தி காமிப்பார். ஆமென். சில மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். சுற்றியுள்ளவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஈசாக்க துரத்திட்டாங்க. திருப்பி அவங்களே தேடி வந்து சொன்னாங்க, அப்பா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டு அறிந்து கொண்டோம். ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாட்கள் வருகிறது, சுற்றியுள்ளவர்கள் புரிஞ்சுக்க போறாங்க. ஆமென். எனவே நீங்க உங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே காரியம், என் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இந்த உறுதியில், இந்த வெளிப்பாட்டின் அறிவில் உங்கள் சூழ்நிலையை பாருங்கள், உங்கள் சரீர வியாதியை பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளை பாருங்கள். அவைகளிலே கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள், ஜெயத்தை அனுபவிப்பீர்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.